ஆந்திராவின் ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து டிசம்பர் 30ஆம் தேதி விண்ணில் பாய்கிறது PSLV C-60 ராக்கெட். அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். SDX-1, SDX-2 ஆகிய 220 கிலோ இடையிலான 2 சிறிய செயற்கைக்கோள்களோடு விண்ணில் ஏவப்படுகிறது PSLV C-60 ராக்கெட். ஆந்திராவின் ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து டிசம்பர் 30ஆம் தேதி PSLV C-60 ராக்கெட் விண்ணில் ஏவப்படுகிறது. விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் பாலவிற்றுவேல். PSLV C-60 ராக்கெட் விண்ணில் ஏவப்பட இருக்கிறது. 220 கிலோ இடையிலான 2 சிறிய செயற்கைக்கோள்களோடு விண்ணில் ஏவப்படுகிறது. செயற்கைக்கோள்களுடைய அந்த நோக்கம் என்ன? இது எப்படி செயல்படுத்தப்படுகிறது? என்ன விவரம்? கார்த்திகா, இஸ்ரோவின் நம்பகத்தகுந்த ராக்கெட்டுகளின் ஒன்றான PSLV ராக்கெட்டின் 60வது பயணமாக C-60 திட்டம் டிசம்பர் 30ஆம் தேதி, அதாவது இந்த வருடத்தினுடைய முடிவில் இரவு 9:58 மணிக்கு விண்ணில் ஏவப்படும் என இஸ்ரோ அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள ஏவுதளத்தில் PSLV ராக்கெட் தயாராக இருப்பதாகவும், அந்த ராக்கெட்டினுடைய முனைப்பகுதிகளில் ஸ்டாடெக்ஸ் என கூறப்படுகின்ற 2 செயற்கைக்கோள்களும் நிறுவப்படும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. XTX-1, XTX-2 ஆகிய 2 செயற்கைக்கோள்கள் 220 கிலோ எடை கொண்டது. இந்த செயற்கைக்கோள்களை PSLV ராக்கெட் மூலமாக பூமியிலிருந்து 470 கிலோமீட்டர் உயரத்திற்கு அனுப்பி வெவ்வேறு சுற்றுவட்ட பாதைகள்ல இந்த செயற்கைக்கோள்கள் நிலைநிறுத்தப்படும். பின்னர் டாக்கிங் என கூறப்படுகின்ற 2 செயற்கைக்கோள்களையும் இணைக்கும் பணிதான் இந்த முக்கியமான ஒரு பரிசோதனை திட்டம். மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்புவதற்காகவும் 2035ஆம் ஆண்டு சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தை போன்று இந்தியாவும் விண்வெளி ஆய்வு மையத்தை விண்ணில் நிறுவ திட்டமிட்டிருக்கிற நிலையில அதற்கு முன்னோட்டமாக இந்த பரிசோதனை அமையும் என கூறப்படுகிறது. தனித்தனியாக 2 விண்கலங்களை ஏவி அவற்றை ஒன்றாக இணைய செய்வதற்கான இந்த பணியைத்தான் டாக்கிங் என தொழில்நுட்ப ரீதியாக சொல்லுவார்கள். அதை சாதிக்கும் பட்சத்துல உலக அளவில் 4வது நாடு என்கின்ற பெருமையை இந்தியா பெறும் என கூறப்படுகிறது. அதற்கான அறிவிப்பை தற்போது இஸ்ரோ வெளியிட்டிருக்கிறார்கள். இஸ்ரோ விஞ்ஞானிகள் இந்த திட்டத்தை வெற்றி பெற வைப்பதற்கான முயற்சிகளில் மும்முரமாக ஈடுபட்டு வருகிறார்கள். கார்த்திகா, மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பக்கூடிய முக்கியமான டாக்கிங் எனப்படும் இந்த பரிசோதனை மேற்கொள்ளப்படுகிறது. இந்த ப்ராஜெக்ட்ல யாரெல்லாம் முக்கியமான ஆட்களாக இருக்கிறாங்க பாலவிற்றுவேல்? அது மட்டும் இல்லாம டிசம்பர் 30ஆம் தேதி இதை விண்ணில் செலுத்துவதற்காக என்னென்ன ஏற்பாடுகள் எல்லாம் மும்முரமாக செய்யப்படுகிறது? ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி ஏவு மையத்தில் இருக்கின்ற 2வது லான்ச் பேட்ல தற்போது PSLV ராக்கெட் நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது. அதனுடைய முனைப்பகுதிகளில் 2 செயற்கைக்கோள்கள் மட்டுமல்லாது 24 உப செயற்கைக்கோள்கள் என கூறப்படுகின்ற அந்த பேலோடுகளும் தற்போது நிறுவப்பட்டு வருகிறது. இதில் முழுக்க இஸ்ரோ விஞ்ஞானிகளுடைய முயற்சியில் உருவாக்கப்பட்டுள்ளது. உள்நாட்டு தயாரிப்பாகவே இது மேற்கொள்ளப்படுகிறது. இந்த திட்டத்தை பொறுத்தவரை நாசா மற்றும் ஐரோப்பிய விண்வெளி ஆய்வு மையத்தினுடைய தொழில்நுட்ப உதவிகள் நமக்கு கிடைத்தாலும் இதை முழுமையாக நம் இஸ்ரோ விஞ்ஞானிகள் தான் செயல்படுத்தி வெற்றி பெற வைப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். டாக்கிங் என கூறும்போது இன்டர்ஸ்டெல்லார், ஸ்டார்லைன் போன்ற படங்கள் எல்லாம் பார்த்திருப்போம். அதுல இந்த டாக்கிங் அப்படிங்கிற சோதனை ரொம்ப முக்கியம். மனிதர்களை ஒருவேளை விண்வெளிக்கு அனுப்பணும் அப்படின்னா அந்த மனிதர்கள் செல்லக்கூடிய விண்கலம் நேரடியாக விண்வெளி ஆய்வு மையத்திற்கு செல்ல முடியாது. அந்த செல்லக்கூடிய விண்கலத்தையும் விண்வெளி ஆய்வு மையத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு இணைப்பு பகுதி தான் டாக்கிங் அப்படிங்கிற ஒரு செயல்முறை சொல்லுவாங்க. இது மேற்கொள்வது என்பது தொழில்நுட்ப ரீதியாக மிகவும் சிக்கலான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. இதுவரை நாசா, ஐரோப்பிய விண்வெளி ஆய்வு நிறுவனம் மற்றும் சீனா போன்ற நாடுகள் தான் இதை செயல்படுத்தி இருக்கும் நிலையில இந்தியா இதில் வெற்றி பெறும் பட்சத்துல 4வது நாடு என்கின்ற பெருமையை பெறும். கார்த்திகா, மிகவும் முக்கியமாக எதிர்பார்க்கப்படுகிறது இந்த PSLV C-60 ராக்கெட்டினுடைய ஏவுதல் அப்படிங்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாலவிற்றுவேல்.